இப்போ நீங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, கட்சி தொடங்கின உடனேயாக முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு திமுக வரல. ஆனா இன்னைக்கு விஜய் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்றீங்க. அப்படி பேசுறதுங்கிறது தவறா இல்ல? ஏன்னா இப்ப திமுக தொடங்கப்பட்ட போது கூட ஆட்சிக்கு வரணும் நோக்கத்தோட தொடங்கினாங்க. அது மட்டும் இல்லைங்க. விஜய்க்கு புத்தி சொல்வதற்கு கூட இருப்பவர்கள் இல்ல, அவர் எல்லாம் விஜயை தவறாக வழிநடத்தி. திமுக தொடங்கப்பட்ட போது கூட ஆட்சிக்கு வரணும், நாம தான் முதலமைச்சர் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் தொடங்கப்பட்டது. லட்சியமே என்னவா இருந்ததுனாங்க, இந்தி திணிப்பை எதிர்ப்பது, எல்லோருக்கும் எல்லாம். இன்னைக்கு சொல்றாருல திராவிடம், இதை வைத்து தான் ஒரு கட்சி தொடங்குறாங்க. அது மட்டும் மூடப்பழக்கத்தை எதிர்த்து, மூடப்பழக்கத்தை, சமூக மூடப்பழக்கங்களை எதிர்த்து தொடங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். சோ அதோட நீங்க முதல்ல ஒப்பிடுவதே என்னால. ஒரு கட்சி தொடங்குறாங்க அப்படின்னா நாம தான் அடுத்த ஆட்சிக்கு வர போறோம் அப்படின்னு தொண்டர்களை நாம தான் அடுத்த ஆட்சிக்கு வர போறோம்னு சொல்றதுங்கிறது வேற அர்த்தம். நான் தான் முதலமைச்சர் சொல்றது அது வேற அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அங்க வந்து இப்ப நீங்க ஒரு பரிதாபமான நிலைமை என்னன்னா, விஜயிடம் சென்று பேசுவதற்கு கூட அவர் கூட இருப்பவங்க தயாரா இல்ல. நீங்க பெருமாள் முருகன் என்ற எழுத்தாளர் கரூர் சம்பவம் சம்பந்தமாக ஒரு பக்க கட்டுரை எழுதியிருக்கார். அந்த கட்டுரையில ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, போலீஸ்காரர்கள் வந்து பேசுறது இவர் பார்த்துட்டு இருக்காரு. போலீஸ்காரர்கள் விஜய் வருகிற வண்டியில இந்த பக்கம் போக வேணாம்னு சொல்லுங்க, கூட்டம் அதிகமாயிருச்சு, நெரிசல்ல மக்களுக்கு ஆபத்து வந்து விடும் என்று எச்சரித்தேன். ஆனால் போலீஸ் சொல்வதை கேட்டு உடனே போய் சொல்வதற்கு அங்க யாரும் கேட்பதற்கும் தயாராக இல்லை. விஜயிடம் பக்கத்துல கூட போக முடியவில்லை. அப்படி விஜய ஜெயில வச்சிருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை அங்க உருவாகி இருந்தது என்று பெருமாள் முருகன் போன்ற எழுத்தாளர், அவர் எந்த கட்சியும் சேர்ந்தவர் இல்ல, ஒரு நடுநிலையாளர், ஒரு எழுத்தாளர், அவரே எழுதியிருக்கிறார். அப்போ விஜய் என்னன்னா, அவரு யார் பக்கம் இருக்கார்? நீங்க பாத்தீங்கன்னா பல அரசியல் கட்சிகள் வந்து கார்பரேட் கம்பெனி மாதிரி தான் செயல்படுறாங்க. அதுல வந்து முதன்மை கட்சி வந்து பிஜேபி. எப்படி கார்பரேட் கம்பெனின்னு கேட்டீங்கன்னா நான் வழக்க சொல்றேன். இங்க இவர் கூட இருக்கிறவங்க யாரு? அருண் ராஜா இருக்கட்டும், அல்லது இந்த ஆதவன் அர்ஜுனா அவரா இருக்கட்டும், இவங்களாம் யாரு கூட இருக்கவங்களா? அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கார் நிர்மல், இவங்களாம் யாரு? பிஜேபியோட ஆதரவாளர்கள்.